ஹலோ மக்களே, வாங்க வாங்க வாங்க. வெல்கம் டு எங்கள் ஊர் திருவிழா. ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி இந்த நாளுக்காக எத்தனையோ மாதமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பாருங்கள், எங்கள் ஆள் வந்து 2 டேஸ்க்கு முன்னாடியே அவருக்கு தேவையானதெல்லாம் அப்போது பேக் பண்ணுங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸுன்னு எடுத்து கொடுத்துட்டேன். தூக்கி ஒன்றுன்னா அவர் பேக்கில் வச்சேன். டியூஸ்டே ஈவினிங் தான் திருவிழா ஸ்டார்ட் ஆகுமா. ஸோ அதனால் அன்றைக்கி வந்து கோயிலில் மத்தியானமே சாப்பாடு, மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் சாப்பாடு போட்டுருவாங்க. நாங்களும் சாப்பிட்டு வந்துட்டு திருவிழாவுக்கு தேவையான பூவெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். திருவிழானாலே பூ தானே, தலை நிறைய பூ தான் ஃபுல்லாக இருக்கும். ஒரு மேக்கப்பை போட்டு கிளம்பி ரெடி ஆகிட்டோம். நம்ம வீட்டில் இருந்து தான் வந்து கருப்பு சாமி அழைச்சிட்டு போவாங்க. ஸோ அதுக்காக சித்தப்பா தான் எப்பயுமே அந்த இதை பண்ணுவாங்க. அவரை ரெடி பண்ணி சாமி கும்பிட்டு வீட்டில் இருந்து கூப்பிட்டு போகிறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். இந்த சாமி வர மொமெண்ட் இருக்குது பாருங்களேன், சும்மா வேறு லெவலாக இருக்கும். யாரை பார்த்தாலும் வந்து காலில் விழுவாங்க, யாரை பார்த்தாலும் ஏதாவது கேட்பாங்க. அது ஒரு ஃபன்னாகவே இருக்கும் திருவிழா அப்படின்னாலே. அப்புறம் அப்படியே அவரை கூப்பிட்டுட்டு இங்கே இது வந்து பெரியப்பா வேணும், அவங்க வீட்லேயும் போயிட்டு அவர் வந்து சாமியோட நகையெல்லாம் அவங்க வீட்டில் தான் இருக்கும். ஸோ அதை எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே கோயிலுக்கு போய் சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அலங்காரத்துக்காக நாம் வந்து என்ன பண்ணோன்னா, சாமிக்கு இந்த தடவை பூவுன்றதுனால தாமரைப்பூ வந்து சாமிக்கு கொடுக்கறதுக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன். அதோ தட்டில் இருக்குது பார்த்திங்களா தாமரைப்பூ. வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்காம எங்கெங்கெல்லாம் தேடுறதுங்க. அப்புறம் எங்கள் அக்கா பொண்ணை பிடிச்சி வீடியோ எடு அப்படின்னு சொல்லி அவட்ட கொடுத்தா, அவள் முன்னாடி எடுக்கிறா பின்னாடி எடுக்கிறா, ஆக மொத்தம் ஒழுங்காக எடுக்க மாட்டுறாங்க யார். ஏதோ ஒரு வழியாக வீடியோலாம் எடுக்க வச்சு அதெல்லாம் எடிட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து நைட்டு எல்லாம் சாமி அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு மேக்கப்பை போட்டு நாங்கள் முளைப்பாரிக்காக ரெடி ஆகிட்டோம். அப்புறம் சாமி வந்து ஊர் ஃபுல்லாக சுற்றி தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்துட்டு திரும்ப கோயிலில் போய் உட்கார வச்சதுக்கப்புறம் தான் முளைப்பாரி தூக்குவாங்க. அதுக்கு முன்னாடியே சாமி வந்து இது வந்து நம்ம வீட்டு முன்னாடி சாமி வர்ற டைமு. ஸோ அப்போ வந்து அப்படியே உருகி உருகி சாமி கும்பிடுவோம். அப்படியே பார்க்குறப்பே சாமி கடவுளே காப்பாற்று அப்படின்ற அளவுக்கு கும்பிட்டுட்ருப்போம். இது வந்து யாரும் இல்லை, அந்த கூட்டத்தில் போகிறது நான் தான். போய் தண்ணி ஊற்றிட்டு சாமிகிட்ட வேண்டிட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கப்புறம் சாமி கோயிலுக்கு போனதுமே முளைப்பாரி தூக்குவாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து பார்ட் 2வில் பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணி லவ் பண்ணுங்கள் மக்களே.